கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கடந்த 6 ஆண்டுகளாக தார் சாலையை முறையாக சீரமைக்காததால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புலியூர் கிராமத்தில் இருந்து கீழ்குப்பம் கிராமம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை பெயர்ந்து 6 ஆண்டுகளாகியும் புதிய தார் சாலை அமைக்கப்படாமல் இருப்பதால் துறையூர், பாப்பானூர், கீழ்குப்பம் ஆகிய கிராம மக்கள் பெரிதும் பாதிப்பு அடைந்துள்ளனர். புலியூரிலிருந்து பாரூர் பெரிய ஏரிக்கு செல்லக்கூடிய இணைப்பு சாலை என்பதாலும் செல்லம்பட்டி, அகரம், நாகர்சம்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய இணைப்பு சாலையாகவும் உள்ளது. புலியூர், மேட்டுக்கடை, ரங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பாரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய இந்த வழி பலரும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பே தார் சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறிய நிலையில் கிராம மக்கள் பலரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டு வைத்துள்ள காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த ரோடு 5 வருஷத்துக்கு முன்ன போட்டது. ஆனா அது ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கிறதுனால பள்ளி குழந்தைகள் இப்ப பேங்க் போகணும், இந்த மாதிரி எதுக்காவது போகணும் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. 5 வருஷமா பழுதடைஞ்சிருக்கு. எல்லாமே லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்பவும் சரி செஞ்சு தர்ற மாதிரி தெரியல. அதனால கொஞ்சம் ஸ்கூல் இப்போ 1 மாசம் லீவ் இருக்கு, அதுக்குள்ள இந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் இது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும். இந்த ரோடு சாலை புலியூர்ல இருந்து பாரூர் வரைக்கும் போகுது. இந்த பாரூர் கோணக்கரை வரைக்கும் இந்த வழி போகுது. இதை போட்டு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்ன 1 வருஷத்துக்கு எல்லாமே சாலை இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு குண்டும் குழியுமா இருக்குதுன்னு சொல்லி போட்டு கொஞ்ச நாளைக்கே மறாயிடுச்சு. இதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நான் நினைக்கிறது இந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நான் முறையிட்டேன். இந்த மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன செய்யலான்னு. அவர் அம்மா அந்த ரோடுக்கு 5 வருஷம் இருக்கு, அந்த 5 வருஷத்துக்கு முன்ன நம்ம ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படின்னுட்டாரு. அதனால அதை விட்டுட்டோம். இப்ப இதோட விளைவு என்ன, ஸ்கூல் வண்டி ஃபுல்லா இந்த வழியில தான் போகுது. இந்த ஸ்கூல் வண்டி போகும்போது ஒரு வண்டி போகும்போது எழுற புகை அந்த வண்டியவே மறைச்சிக்குது, அந்த அளவுக்கு போகுது. அடுத்து வரும்போது நானே ஒரு டைம் போய் கீழே விழுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இன்னொன்னு எல்லா வாகனங்களும் ஒரு நாளைக்கு இத்தனை வாகனம் தான் சொல்ல முடியாது. இப்பவே பாருங்க, பேசி நிற்கும் போதே ஒரு கார் போச்சு, இப்போ இன்னொரு காட்ட வருது. நிறைய ஒரு வாகனம் போடுற சாலையா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சாலையை சீர்திருத்த வேண்டியது அரசோட கடமை. எங்க ஊருக்கு இந்த ரோடு வசதி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குங்க. ரொம்ப பழுதாயிட்டு இருக்கு. விவசாயத்துக்காகட்டும், பால் எடுத்துட்டு போறதுக்காகட்டும், வண்டி, பஸ், ஸ்கூல் வேன் போறதுக்கு, அதே கனரக வாகனங்களுக்கு அதிகமா போகும்போது வீட்டை சுத்தி மண்ணு இப்ப கிளம்பிருக்குங்க. எங்க பாப்பானூர் கிராமத்தில் சுமார் ஒரு 1000 பேர், 1500 பேர் இருக்காங்க. பக்கத்து ஊர்ல துறையூர், அதுல ஒரு 2000 பேர் இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு பூடி விடாயின், அதுல ஒரு 700 பேர் இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல கீழ்குப்பம் கிடைச்சா அவங்க ரோடு கட்ட வரைக்கும் அவங்களதுல ஒரு 1500 பேர் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 50ல இருந்து 55 வண்டிக்கு மேல இந்த ரோட்ல போயிட்டு வந்துட்டே இருக்குங்க. ரொம்ப டேமேஜா இருக்குங்க. சப்போஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சின்ட்டு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணாலே அவங்க வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல போயிட்டு வரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலோ இல்ல வேற எந்த வேலைக்கு போறதாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை எடுத்துட்டு போறதுக்கு வரைக்கும் இந்த ரோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு பாரூர் பெரிய ஏரி அந்த வழியா போய் வர்றதுக்கோ இல்ல அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த வழியா போறதுக்கோ இதில் தான் தேவைப்பட்ட மக்கள் இந்த பக்கம் இந்த கோட்டைப்பட்டி, புலியூர், மேட்டுக்கடை அந்த பக்கம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாரூர் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். இவங்க போறதுனால ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. நாங்க வசிக்கிறது கீழ்குப்பம் பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ரோடு பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு பேருந்து நிறுத்தம்னு பாத்தீங்கன்னா புலியூர் தான் நாங்க பேருந்துல இருந்து இறங்கி ஆகணும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பாரூர் செல்லும் பாதையில் தான் நாங்க போய் ஆகணும். எங்க துறையூர் கிராமத்துல தான் நான் வசிச்சுட்டு இருக்கேன். பக்கம் அருகே உள்ளது பாப்பனூர் கிராமம், மேட்டுக்கொட்டாயி, ஆமணக்கம்பட்டி, கீழ்குப்பம். இந்த வழி இந்த வழி புறமே பாத்தீங்கன்னா இந்த வழியா தான் நாங்க பிரயாணிக்கிறோம். ஆனா இந்த ரோடு ரொம்ப பழுதடைஞ்சிருக்குங்க. அனைவருமே வாகனங்களை இயக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம். இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடுங்க. ஒரு 6 மாசம் கூட எங்க பயன்பாட்டுக்கு வரல. அது 6 மாசத்துக்குள்ளே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. நாங்க இது சமயம் பாத்தீங்கன்னா கலெக்டரிடமும் மனு கொடுத்துட்டோம், சட்டமன்ற உறுப்பினரிடமும் மனு கொடுத்தோம். இது அவங்க எதுவுமே எடுத்துக்கல. நம்ம கீழ்குப்பம் பஞ்சாயத்துல மொத்தம் 5000 வீடுகள் குடியிருப்பு நிலையங்கள் இருக்குது. மக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறா இருக்குது. பள்ளி குழந்தைகள், கனரா வாகனங்கள், ஆசிரியர்கள், பஸ் போக்குவரத்துக்கு புலியூர் செல்பவர்கள், சிப்காட் வேலை செய்கிறவங்க எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கிறார்கள். இந்த
புலியூர் மெயின் ரோட்டிலிருந்து இப்போ திருப்பத்தூர் டு தருமபுரி சாலையில் புலியூர் மெயின் ரோட்லேருந்து புலியூர்லேருந்து ஸ்டாப்பிங் வந்து நம்ம கீழ்குப்பம் தாண்டி பாரூர் ஏரி வரைக்கும் செல்லக்கூடியது 3 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. இந்த தொலைவில் இது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு ஆயிடுச்சுங்க ரோடு போட்டு. இப்போ எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 300 குடும்பம் வசிச்சு வருது. எங்கள் பஞ்சாயத்தில் ஒரு 2000 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம புலியூர் டு பாரூரோட முக்கியமான சாலை. இது வந்து எங்கெங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினம் போகலாம், கிருஷ்ணகிரி, பெங்களூர் போகிறவங்களாம் இந்த வழி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் போனோம் அப்படின்னா தருமபுரி, ஊத்தங்கரை, பாண்டிச்சேரி அந்த மாதிரி போகிறதா இருந்தால் இந்த வழியில் போகலாம். சிப்காட் மெயினாக எங்கள் பக்கம் ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்துலேயே சிப்காட் இருக்குங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வழி தான் மெயின் வழி. இதில் தான் போயிட்டு இருக்கோம் எல்லாருமே. நம்ம அதனால இந்த வழி வந்து ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது ரோடு சுத்தமாக ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த தூசுங்கெல்லாம் பறந்து பக்கத்து வீட்டில் இருக்கலாம் சாப்பிட கூட முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மண்ணு பூரா போய் தட்டில் விழுந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது.